ஆல்ரெடி வச்சிருந்த தோசை தவா வந்துட்டு கைப்பிடி போயிடுச்சு. கொஞ்ச நாள் கேஸ்ட் அயர்ன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது வந்து 6 இன்ச் ஸ்கில்லட். இது வந்து சப்பாத்தி தவா 8 இன்ச்சு சிலிக்கான் ஹேண்டிலோட வந்துச்சு. இது ரெண்டும் வந்துட்டு நாங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்காக ஃப்ரீயாக கொடுத்தது. இது வந்து 13 இன்ச் கேஸ்ட் அயர்ன் தோசை தவா. அடுத்தது கிரில் பேன். இது வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். இதெல்லாமே சீசனிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மண் மாதிரி கருப்பாக நிறையா வரும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது வந்து காயிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. இதில் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரையான டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டு இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு 1 டே ஊற விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுப்பு எதுவுமே பற்ற வைக்கல, சும்மா மட்டும் தான் எண்ணெய் அப்ளை பண்ணி 1 டே ஊற விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவு சலிக்கிற சல்லடையும் அங்கே தான் வாங்கியிருந்தேன். இது எல்லா திங்ஸும் வந்துட்டு நான் மதுரையில் இருக்க சிக்கந்தர் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பை பாய்.